ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு நீங்கள் வீடியோக்குள்ளே வரும்போதே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, பூண்டு ஊறுகாய் தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நோ கெமிக்கல், ஹோம்மேடாக வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு வேணுங்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 1/2 கிலோ பூண்டை சுத்தமாக உரித்து கழுவி ஒரு காட்டன் டவலில் காய வச்சுருக்கேன். ஒரு 15 கிராம் கடுகு சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்துருங்க. நல்லா இந்த மாதிரி பளபளன்னு வெடிக்கணும். வெடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். ஒரு 10 கிராம் ஜீரகம் எடுத்து வானலில் வறுத்துக்கலாம். சும்மா ஒரு கைப்பிடி மட்டும் வெந்தயம் போடுங்க, ரொம்ப போட்டால் கசக்கும். இந்த அளவுக்கு போட்டால் போதும். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம கூட சேர்த்துக்கணும். ஏன்னா பூண்டு ஊறுகாய் நல்லா ஸ்மெல்லாக நல்லா வாசனையாக இருக்கும். இதையும் நல்லா இந்த மாதிரி வெடிக்க விடுங்க. வெடித்தோடனே நம்ம இதையும் அதே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி போட்டியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே பேனில் பாதி பூண்டை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பச்சை ஸ்மெல் போகணும், ரொம்பலாம் செவக்க விடக்கூடாது. ஓரளவு வெந்து வந்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு இந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். இப்போ அதே பிளேட்லேயே நம்ம வதக்கி வச்சுருந்த பூண்டையும் சேர்த்து ஒன்றும் பாதியாக அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்ப இது இல்லாமல் கொஞ்சம் பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம பாக்கி வச்சுருக்கிற பூண்டையும் அதே எண்ணெய் சட்டியில் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கடுகு சேர்க்க மறந்துட்டேன். கடுகு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்ததுக்கப்புறம் பூண்டை போடுங்க. ஒரு 7 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் இந்த பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பவுட்ரை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, போதும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்குவோம். நல்லா ஒரு பெரிய நம்ம கைப்பிடி அளவுக்கு நம்ம புளியை ஊற வச்சு அதை சேர்த்துக்கலாம், கரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பூண்டு ஊறுகாய் உண்மையாகவே சூப்பராக வந்துருந்துச்சுங்க. இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி செய்யுங்க, செமையாக வந்துருந்துச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ சும்மா லைட்டாக வெல்லம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேணாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிச்சிரும். நல்லா கிண்டி விட்டே இருங்க. அப்பப்போ இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு ரெடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஊறுகாய் கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. எந்த பொருள் ஊறுகாய் ஐட்டம் எந்த பொருள் எடுத்தாலும் ஸ்பூன் வச்சு எடுங்க. அப்போ தான் கெட்டு போகாது. கை போடக்கூடாது, தண்ணி படக்கூடாது. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடியாகி நம்ம அடுப்புலேருந்து கீழே இறக்கியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி